இந்த கவர் பிக் வந்து டுட்டோரியல் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்துட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்துட்டு இப்போது உங்களுக்கு தேவையான ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணி அந்த பிக்சருக்கு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் ஆட் எஃபெக்டில் போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் கொடுத்துட்டு அதில் இருக்க சேச்சுரேஷன் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஷியன் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ காஷியன் பிளர் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் எஃபெக்டில் ஸ்ட்ரைப்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸ்ட்ரைப்ஸ் அங்கே ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு புரியணும்னு திருப்பி இன்னொரு தடவை நான் ஸ்ட்ரைப்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்ட்ரைப்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி கோடாக ப்ளூ அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு கவுண்ட் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆங்கிள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு என்ன கலர் வேணுமோ செட் பண்ணுங்கள். பிளாக் செட் பண்ணால் நான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பிக்சர் அதே சேம் பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெக்டாங்கிள் நம்ம ப்ளேஸ் பண்ணோம்ல அதே மாதிரி பண்ணி ரெக்டாங்கிளையும் அந்த ஃபஸ்ட் நீங்கள் பண்ண இந்த பிக்சரையும் ட்ராக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க மேலே இருக்கிறதுல. அப்புறம் எடிட் குரூப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு குரூப் அண்ட் மாஸ்கில் எடிட் குரூப்பில் போயிட்டு ரெக்டாங்கிளோடைய சைஸ் அண்ட் ரேடியஸ் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துடுங்க. அப்புறம் நீங்கள் செகண்டாக பண்ண அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கை வந்து கொஞ்சம் காப்பி பேஸ்ட் பண்ணதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணி அதோட எடிட் குரூப் போங்க. அதுக்கப்புறம் அதோடைய ரெக்டாங்கிளில் ஃப்ராக்சுரல் ரேப் கொடுத்து அதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது மேக்னிடியூடும் டீட்டெயில்ஸு அப்புறம் லாஸ்ட்டாக அந்த எல்லில் இருக்குது அது வந்துட்டு என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது வந்துட்டு ஒவ்வொரு கவர் பேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த எஃபெக்ட் போட்டிங்க இல்லையா ஃப்ராக்சுரல் ரேப் கொடுத்ததுக்கு ஷேடோ ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பண்ண குரூப் அண்ட் மாஸ்க்கு கரெக்டாக பார்டர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நான் தெரியாமல் எடிட் குரூப் போயிட்டேன் திருப்பியும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பண்ண அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கு திருப்பி சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் கொடுத்து அதை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸியான கவர் பேஜ் அது. உங்களால் முடிஞ்சால் கவர் பேஜுக்கு க்ரெடிட்ஸ் கொடுங்கடா. தேங்க்யூ ஸோ மச்.